1999 டிசம்பர் 24. கிறிஸ்துமஸ்க்கு முந்திய இரவு. நேப்பாளம் காட்மாண்டுவில் இருந்து டெல்லிக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் சொந்தமான ஏர்பஸ் E300-176 பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் புறப்பட்டது. ஒரு சாதாரண விமானப் பயணம் போல தொடங்கியது. ஆனால் வானில் பறந்த சில நிமிடங்களிலேயே அந்த பயணம் ஒரு பயங்கர கனவாக மாறியது. 5 தீவிரவாதிகள் விமானத்தை கடத்தினர். ஆயுதங்களுடன் பயணிகளை மிரட்டினர். விமான கட்டுப்பாட்டை கைப்பற்றினர். விமானம் திரும்பியது. விமானம் முதலில் அம்ருதசரஸ், பிறகு லாகோர் சென்றது. அதன் பிறகு துபாய் சென்றது. கடைசியாக ஆப்கானிஸ்தானின் கந்தகார் விமான தளத்தில் விமானம் இறக்கப்பட்டது. உலகமே உற்று நோக்கிய தருணம். 176 இந்தியர்கள் வானில் கைதிகளாக மாறினர். உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, குழந்தைகள் மற்றும் பெண்களின் பயம், கதறல், அழகை குரல் கேட்டு கொண்டே இருந்தது. கடத்தல்காரர்களின் ஒரே கோரிக்கை, இந்திய சிறைகளில் இருக்கும் 3 தீவிரவாதிகளை விடுதலை செய்யப்பட வேண்டும். அந்த 3 முக்கிய தீவிரவாதிகள் மசூத் அசார், கமா முஷ்தாக் அகமது மற்றும் அஹ்மத் ஒமர் ஷெய். இவர்களை விடுவிக்காமல் 176 பயணிகளை விடுவிக்க மாட்டோம் என்ற அச்சுறுத்தல். இந்தியா முழுவதும் பதற்றம், அரசியல் அழுத்தம், மக்களின் கோபம். உலக ஊடகங்களின் கவனம். 7 நாட்கள் பயணிகள் மரண பயத்தில், குடும்பங்கள் கண்ணீரில், நாடு முழுவதும் பதற்றத்தில். இறுதியில் இந்திய அரசு ஒரு கடினமான முடிவெடுத்தது. 3 தீவிரவாதிகளை விடுவித்தது. அழைத்து கொண்டு அப்போதைய வெளியுறவு துறை அமைச்சர் ஜஸ்வந்த் சிங் நேரடியாக கந்தகார் சென்றார். ஆப்கானிஸ்தான் தாலிபான் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஜஸ்வந்த் சிங் அரசியல் பாதுகாப்புக்கு உத்தரவாதமாக இருந்தார். பயணிகளை பாதுகாப்பாக விடுவிக்கும் செயல்முறையை நேரடியாக கண்காணித்தார். இது ஒரு அரசியல் தியாக பணி, ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, ஒரு தேசிய அளவிலான அபாயம். 3 தீவிரவாதிகளை விடுவித்தது. விமானப் பயணிகளை காப்பாற்றியது. IC-814 பயணிகள் உயிருடன் திரும்பினர். ஆனால் இந்த சம்பவம் இந்திய வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கம். பயங்கரவாதத்தின் வன்முறை, அரசியல் அழுத்தங்கள், மனித உயிர்களின் மதிப்பு, பாதுகாப்பு குறைபாடுகள், தேசிய அவமானம். கந்தகார் கடத்தல் ஒரு விமான கடத்தல் சம்பவம் மட்டும் அல்ல, ஒரு நாட்டின் பாதுகாப்பு சோதனை. அரசின் முடிவுகளின் பின் விளைவுகள், பயங்கரவாதத்தின் உண்மை முகம், நிரபராதி மக்களின் வேதனை. இன்றும் அந்த சம்பவம் சொல்லும் செய்தி ஒன்று: பயங்கரவாதம் ஒரு நாட்டை மட்டும் தாக்கவில்லை, கொடூர மனிதத்தன்மையே அதன் இலக்கு. இந்த முடிவு காரணமாக மசூத் அசார் பின்னர் ஜெய்ஷ்-இ-முகமது என்ற தீவிரவாத அமைப்பை தொடங்கினார். புல்வாமா தாக்குதல் போன்ற சம்பவங்களுக்கு இந்த விடுதலை ஒரு அடிப்படை காரணமாக மாறியது. பயங்கரவாதம் மேலும் வலுப்பெற்றது. அதனால் மக்கள் சொன்னார்கள், அன்று பயணிகளை காப்பாற்றினோம், ஆனால் எதிர்கால பயங்கரவாதத்திற்கு கதவு திறந்துவிட்டோம்.